வணக்கம் இருக்கு. அதாவது கர்நாடகா தமிழக எல்லை பகுதியில் நாளை மதியம் ஒரு சுமார் 12 மணி அளவில் பந்த் நடத்தப்படும். எக்காரணமும் தமிழக வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்படும் என்று பாட்டாள் நாகராஜ் அறிவித்திருக்கார். அதாவது பாட்டாள் நாகராஜ் ராமநகரில் செய்தியாளர்கள் பேட்டியின் போது இந்த தகவலை தெரிவித்துள்ளார். குறிப்பாக வரும் 13ஆம் தேதி ஆகஸ்ட் 13ஆம் தேதி மாநிலம் தழுவிய பந்த் நடத்தப்படும் என்று கூறியிருந்தார். அதே நேரத்தில் அதன் முன்னோட்டமாகத்தான் நாளை தினம், அதாவது திங்கட்கிழமை காலை ஒரு 10 மணி அல்லது 12 மணி வாக்கில் அந்த எல்லை பகுதியான அத்திப்பள்ளி எல்லை பகுதியில் தமிழகத்திற்கு வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி போராட்டம் நடத்துவோம், இது தமிழகத்திற்கான எச்சரிக்கை என்று கூறியுள்ளார். இந்த போராட்டத்துக்கு அதாவது இந்த கன்னட அமைப்பை சேர்ந்த ஏராளமானவர்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மேகதாது அணையை கட்ட வேண்டும், அதனால் பெங்களூர் மக்களின் குடிநீர் தாகத்தை தீர்க்க வேண்டும். இந்த காரணத்திற்கு தான் மேகதாது அணையை கட்ட அரசு முயற்சிக்கிறது. ஆனால் அந்த அரசு அதில் பின்னாகக்கூடாது, அணை கட்டும் நடவடிக்கை தொடங்க வேண்டும். இதற்கு எக்காரணமும் தமிழகம் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது, அந்த காரணத்துக்காக இந்த பந்து நடத்தப்படும் என்று கூறுகிறார். இருப்பினும் இந்த பந்து சம்பந்தமாக கர்நாடக மாநில முதல்வர் டி.கே. சிவகுமார் பந்தை வேண்டாம் என்றுதான் கூறுகிறார். ஆனால் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த அவர் வரவில்லை. எனவே இந்த பந்து முடிவிலிருந்து பின்வாங்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் பாட்டாள் நாகராஜ் எளிதாக, அதாவது வரும் ஆகஸ்ட் 13 பந்துக்கு முன்பாகத்தான் இந்த 10ஆம் தேதி கர்நாடக தமிழக எல்லை பகுதியான அத்திப்பள்ளியில் பந்து போராட்டம் நடத்தப்பட உள்ளது. இது மட்டும், அதாவது திங்கட்கிழமை நடத்தும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து 13ஆம் தேதி போராட்டத்துக்கு முன்னோட்டமாக இந்த பந்த் அமையும் என்றும் கூறியிருக்கார். இந்த நாளை அந்த பிற்பகலில், அதாவது 10 மணி 11 மணி வாக்கில் தமிழக வாகனங்கள் கர்நாடகத்தில் அனுமதிக்கப்பட மாட்டாது, தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பந்துக்கு கன்னட அமைப்பினர் அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூட பாட்டாள் நாகராஜ் கூறினார். அதனால் நாளை அதாவது காலை 10 மணி முதல் 12 மணி வரை தமிழக வாகனங்கள் அதாவது எல்லை வழியே வரும்போது ஒரு பதற்றமான சூழல் உருவாக வாய்ப்புள்ளது. எனவே அதற்கு தகுந்தாற்போல் தமிழக வாகனங்களை தங்களது பயணத்தை சீரமைத்துக் கொண்டுள்ளது பாதுகாப்பாக இருக்கும் என்று கருதப்படுகிறதுங்க. இறுதி